This is 10th standard exercise 7.1 mensuration 7th sum. The ratio of the radii of two right circular cones of same height is 1 is to 3. Find the ratio of their CSA when the height of each cone is 3 times the radius of the smaller cone. Okay. What is they are asking? Find the ratio of their CSA. Okay. Ratio of their CSA. CSA ஓட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The ratio of the radii of two cone of same height. அப்போ ஹைட்டு சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன ஷேப் ஃபர்ஸ்ட்? கோன் ஷேப்பு. ஹைட் எப்படி இருக்கான்? ரெண்டு கோன் கம்பேர் பண்ணுறாங்க. H1 ஈக்குவல் டு H2. ஹைட் ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ R1 இஸ் டு R2 எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ரேடியை எவ்வளோ? 1 is to 3. ஓகே, 1 is to 3 ரேஷியோ ரேடியஸோடதுன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரலாம். The height of each cone is 3 times the radius of the smaller cone. அப்போ ஸ்மாலர் கோனோட ஒன்னோட ரேடியஸ் வந்து 3, இன்னொன்னோட வந்து 1, இன்னொன்று வந்து 3 இருக்கு. அப்போ ஸ்மாலர் கோனோட ரேடியஸ் மாதிரி 3 டைம்ஸ் இருக்கு அதனோட ஹைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ H1 என்ன? H1 ஈக்குவல் டு 3 smaller cone oda radius எதனோட radius? R1 ஓட radius. So 3 times R1. So 3 into R1 ஓட radius என்ன? 1. So equal to 3. So அப்ப H2 என்ன? H1 H2 equal தானே? H2 equal to H1 equal to 3. H1 H2 equal நால ரெண்டுமே 3 தான். ஓகே, ஸோ இப்போ R1 R2 H1 H2 இருக்கு. நமக்கு என்ன வேணும்? CSA வேணும். ரேஷியோ ஆஃப் தேர் CSA வேணும். அப்போ CSA வேணும்னா ஃபார்முலா என்ன? கோனோட CSA πr/L. ஓகே, அப்போ L1 L2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாட் இஸ் L1? ரூட் ஆஃப் R1 squared plus H1 squared. What is R1 squared? R1 is 1 squared plus H1 squared is 3 squared. So equal to 1 plus 9. 3 squared is 9. That is root 10. Okay. Then what is L2? L2 equal to root of R2 squared plus H2 squared. What is R2? R2 is 3. So 3 squared plus H2 is 3 squared. Equal to 3 3s are 9 plus 3 3s are 9 equal to root 18. Okay. So what is asked? CSA, ratio of CSA. So ratio of CSA of what? Of cone equal to what? Pi R1 L1 is to pi R2 L2. Okay, sorry, L2. So pi get cancelled. What is R1? R1 is 1. Then what is L1? L1 is root 10. Okay, divided by. Is to means we put division. Then R2 is 3 into L2 is root 18. Okay, now we split the root 10 into root 2 into root 5. ஓகே, எழுதலாமா? ரூட் என்ன? ரூட் 2 இன்ட்டு ரூட் 5. ரெண்டுக்கு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஓகே, பண்ண முடியாது. டிவைடட் பை இந்த ரூட் 18 எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 9 2s are 18 எழுதலாமா? ஓகே, ஸோ இப்போ ரூட் 2 இன்ட்டு ரூட் 5 டிவைடட் பை இந்த 9 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தா என்ன வந்துடும்? 3 வந்துருமா? பேலன்ஸ் என்ன இருக்கு? ரூட் 2 இருக்கா? 9 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தாச்சு, 3 ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து ரூட் 2 இருக்கு. ஸோ ரூட் 2 கெட் கேன்சல். ஸோ ரூட் 5 டிவைடட் பை வாட்? ரூட் 5 டிவைடட் பை 9. ஸோ தட் இஸ் ரூட் 5 is to 9 is the ratio of CSA of cone. Thank you.